வணக்கம் வெற்றியாளர்களே! இந்த முறை டிஎன்பிஎஸ்சி தேர்வுல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின் தான். இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்திய இந்த ஈருபி அப்படின்ற முறை. ஓகேவா? இது வந்து இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்திய ஒரு ரூபாய் தான். அதாவது மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிஜிட்டல் அப்படின்றதே வந்து காகித முறையிலிருந்து நம்ம நவீனமாறது தான் டிஜிட்டல் முறை அப்படின்னு சொல்றோம். காகித ரூபாய் நோட்டுகள் இணையான ஒரு டிஜிட்டல் வடிவம் தான் இது. மும்பையில் நடைபெற்ற குளோபல் ஃபின்டெக் பெஸ்ட் அப்படின்ற மாநாடு 2025 நடைபெற்றுச்சு. அதாவது மும்பை. ஓகேவா? இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாநாட்டில் தான் ரிசர்வ் பேங்க் இதை அறிமுகப்படுத்துறாங்க. ஓகேவா? இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான காரணம் காகித அச்சடிப்பு முறையை நம்ம குறைக்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மலைவாழ் பகுதிகள், கிராமப்புறங்கள்ல இணையதளம் இல்லாத இடங்கள்ல இதை செயல்படுத்துறதுக்காக, அதாவது கிராமப்புறம், இணையதளம் இல்லாத பகுதிகளில் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஈருபி அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. இது எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் வாலெட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பேங்க்ல நம்மளுடைய காசை வந்து ஒரு 15க்கு மேற்பட்ட பேங்க்ல இப்ப செயல்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பேங்க்கும் இப்ப எஸ்பிஐனா எஸ்பிஐ ஈருபி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். பிளே ஸ்டோர்லயும் இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு, நம்ம அக்கவுண்ட்ல இருக்க காச வேலட்டா இந்த ஆப்புக்கு மாத்தி வச்சுக்க போறோம். அதாவது வங்கியில் வழங்கும் பிரத்யேக டிஜிட்டல் ஈருபி செயலியை பதிவிறக்கம் செய்து, அதில் உள்ள வங்கி கணக்கில் இணைக்கணும். ஓகேவா? உங்கள் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை டிஜிட்டல் ரூபாயாக, அதாவது வேலட்டிற்கு மாற்றி வச்சுக்க போறோம். ஆஃப்லைன் பரிவர்த்தனைகள் தொழில்நுட்பத்தின் பங்கு. அது ஆஃப்லைன்ல நம்ம இதை வந்து மற்றவங்களுக்கு பண்ண போறோம். ஓகேவா? ஆன்லைன்லயும் பண்ணலாம். ஆன்லைன் இல்லாத பட்சத்துல ஆஃப்லைன்ல பண்ண போறோம். ஓகேவா? நம்ம போன்ல எல்லா போன்லயுமே ப்ளூடூத் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சின்ன போன்ல இருந்து பெரிய போன் வரைக்கும் எல்லா போன்லயுமே ப்ளூடூத் அப்படின்ற செயலி கண்டிப்பா இருக்கும். இந்த ப்ளூடூத் மூலம் இதை வந்து நம்ம ஒரு போன்ல இருக்க காசு இன்னொரு போனுக்கு நம்ம அனுப்ப போறோம். ஓகேவா? இணைய வசதி இல்லாத சூழலில் பணம் செலுத்துபவர்கள் மொபைலும் பெறுவர் மொபைலும் அருகருகே இருக்கும்போது ப்ளூடூத் சிக்னல் மூலமாக தரவுகளை பரிமாற்றிக் கொள்ள முடியும். இது குறுகிய தூர தொடர்பு அப்படின்றனால பணம் வந்து பாதுகாப்பான முறையில் பரிமாற்றம் நிகழ்கிறது. சப்போஸ் ப்ளூடூத் அப்படின்றது ஒர்க் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து நியர்பை ஷேர் அப்படின்ற செயலி யூஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போன்ல இருந்து நம்ம படங்கள் ஏற்றுறதுக்கு நியர்பை செயலி தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளூடூத்தோட கம்பேர் பண்ணும்போது நியர்பை ஷேர் அப்படின்றது ஸ்பீடா ஒர்க் ஆகும். Okay. இது கூகுள் நிறுவனத்தின் தொழில்நுட்பம். ஆண்ட்ராய்டு மொபைல்களில் இந்த வசதி மூலம் இணையம் இல்லாமலே தரவுகளை பரிமாற்றிக் கொள்ள முடியும். இது முக்கிய நோக்கம் மலைவாழ் பகுதி, கிராமப்புறம் போன்ற பகுதிகளில் இணையதள வசதி இல்லாத பகுதிகளிலும் பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஈருபியை பொறுத்தவரை கியூஆர் கோட் ஸ்கேன் செய்யும் போது இணையம் தேவைப்படாமல் இந்த நியர்பை தொழில்நுட்பம் வாயிலாக வாலெட் தரவுகளை மற்றும் கட்டண விவரங்களை நொடியில் பரிமாற்றம் செய்ய முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்து போவோம். வங்கிகளின் பங்களிப்பு தற்போது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐ, ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி 15க்கும் மேற்பட்ட முக்கியமான வங்கிகள் மட்டும் இந்த சேவை செயல்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? நடைமுறைப்படுத்தி பார்க்குறாங்க. ஓகேவா? ஈருபிக்கும் நம்ம கிரிப்டோ கரன்சிக்கும் வேறுபாடு தெரியாமல் இருந்துடக்கூடாது. கிரிப்டோ கரன்சி அப்படின்றது பாதுகாப்பு இல்லாத ஒன்று. ஈருபி அப்படின்றது ரிசர்வ் வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்ட, ரிசர்வ் வங்கியால் கட்டுப்படுத்தப்படும் ஒன்று. ஓகேவா? இந்த வேறுபாடு மட்டும் பார்த்துருவோம். ஈருபி அப்படின்றது ரிசர்வ் வங்கியால் கட்டுப்படுத்தப்பட்டது. ஓகேவா? கிரிப்டோ கரன்சி அப்படின்றது மையப்படுத்தப்பட்ட அமைப்பு இல்லை. ஓகேவா? அடுத்து பாருங்க, சட்டப்பூர்வமான தன்மை அப்படின்றது ஈருபி அப்படின்றது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான ஒரு நாணயம். ஆனா கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பல நாடுகளில் சட்டப்பூர்வமான நாணயம் அங்கீகரிக்கும். ஓகேவா? ரூபாயின் மதிப்புக்கு நிலையான மதிப்பு தான் ஈருபி. ஈருபியில பேங்க் வேலட்ல இருந்து 10 ரூபா எடுத்து வச்சோம்னா 10 வேலட் இங்க சேர்ந்துக்கும். அவ்வளவுதான். ஆனா இது வந்து சந்தை மதிப்பை பொறுத்து அடிக்கடி மாறக்கூடியது அந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றது. சந்தையில விலை ஏற்றம் இருந்துச்சுன்னா இங்க மதிப்பு அதிகமா இருக்கும். சந்தையில விலை குறைஞ்சு போச்சுன்னா விலை குறைஞ்சு போயிடும். ஓகேவா? ஈருபி அப்படின்றது அரசு மற்றும் வங்கி அமைப்புகள் நேரடியா ஒரு பாதுகாப்பான ஒண்ணு. ரிசர்வ் வங்கி தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப வந்து சேஃபான ஒண்ணு. ஆனா இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பாதுகாப்பானது தான். ஆனா சந்தையில விலை இறங்கிருச்சுன்னா நம்மளுடைய பணத்தோட மதிப்பு குறைஞ்சு போயிடும். சப்போஸ் உயர்ந்துச்சுன்னா பணத்தோட மதிப்பு அதிகரிக்கும். ஓகேவா? மீண்டும் மற்றொரு சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.